ஆபீஸ் அவர்கள் ஒரு சில உரைகள் ஆற்றுவார். அதற்கு பிறகு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். நமது கம்யூனிட்டி சேவா பள்ளியினுடைய ஆண்டு விழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு விழாவுக்கு இந்த பள்ளியினுடைய மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் திரளாக வந்திருக்கிறீங்க. இந்த விழாவினை நடத்தி கொடுத்த இப்பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் மற்றும் தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் ஒன்றியம், அப்புறம் நம்மளுடைய பான்குடி நல இயக்கத்தினுடைய இளநிலை பொறியாளர் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இப்போ ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஆண்டு விழான்றது என்னென்னா, இந்த ஒரு ஆண்டு முழுசும் நம்ம பள்ளியில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் நம்மளை ஒரு நினைவுபடுத்திட்டு, இதில் நம்ம இந்த ஆண்டு தொடக்கத்தில் நம்ம ஒரு கிளாஸில் சேர்ந்துருப்போம். அந்த கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம படித்து முடிச்சிருக்கோம். இப்போ அதனால் நம்மளுடைய அறிவுமே கண்டிப்பாக வளர்ந்துருக்கோம். அந்த அறிவு வளர்ந்தனுடைய பழக்க வழக்கங்கள் அதுவும் வளர்ந்துருக்கும். ஏன்னா இது எல்லாமே எதனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர் உங்களுக்கு நடத்துகிறத நல்லா லிசன் பண்ணணும். நல்லா கவனிச்சோம்னா அது கவனிக்க கவனிக்க அந்த பாடத்தில் உங்களுடைய ஆழ்மனம், அதாவது உங்களோட மனத்தில் பதிகிறது படிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அதேமாரி எது தெரியலையோ அந்த சந்தேகத்தெல்லாம் ஃபுல்லாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வாழ்க்கையில் மேலே முன்னேற முடியும். இது உங்களுக்கு சின்ன வயசு, இப்போ ஒன்றும் தெரியாது, விளையாட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் பின்னாடி நம்ம அந்த சமயத்தில் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது அப்போ உங்களோட ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னும் போது அப்போதான் உங்களுடைய மனசில் அதோட நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தது, அந்த வாய்ப்புகளை நம்ம ஏன் பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னு தோணும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க இந்த பள்ளியில். அனைத்து அதாவது கல்வியோடு சேர்ந்து மற்றவங்களுடைய பலவித விளையாட்டு மற்றும் கலை ஆர்வங்கள் அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு அறிக்கையாக அவங்க பள்ளியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ இருக்குது. இங்கே இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு இது பண்ணணும். இந்த பள்ளி நம்ம 100% நிதி உதவிலாம் கொடுக்குறோம் அந்த பள்ளிக்கு. இன்னும் இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவை அப்படின்ற தேவையின் அடிப்படையில் அதனுடைய கோரிக்கைகள் வச்சு அந்த கோரிக்கையை நம்ம பரிசீலித்து அவங்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணி கொடுப்போம். அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது எல்லாமே உங்கள் பெற்றோர்கள் அதாவது படிச்சிருக்காங்க படிக்கலன்ற செகண்டரி, நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, நல்லா படிங்க. நீங்கள் உங்கள் படிக்கும்போது உங்களுடைய குடும்பங்கள் கண்டிப்பாக முன்னேறும். இப்போ அந்த நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் ஊரக பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸு அவங்களுடைய பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் வீட்டுக்கு வந்தவுடனே நீ என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன படித்தாங்க, அந்த புக்கை எடு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசதிகள் உங்களுக்கு வீட்டில் கிடையாது. அதனால தான் இங்கே ஹாஸ்டலில் தங்க வச்சு அதுக்கு ஹாஸ்டல் டீச்சர்ஸும் அதெல்லாம் படிக்கிறது சொல்லித்தராங்க. ஆனால் இந்த ஒரு தலைமுறை நீங்கள் கண்டிப்பாக இதில் முழு முயற்சி எடுத்து படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் குடும்பத்தை நல்லா முன்னேற்றிடுவீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு உங்கள் மனசில் ஆழமாக பார்த்துக்கிறது நாம் படித்த பள்ளி. இந்த பள்ளியை மறக்கக்கூடாது. என்றைக்கானாலும் இந்த பள்ளிக்கு என்ன வளர்ச்சிக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி பண்ணணும். ஏன்னா நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்க, நம்மளால இன்னொரு 10 பேரை நம்ம வளர்ப்போம் அப்படின்ற அந்த எண்ணம் உங்கள் சின்ன மனசில் பதியணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் அடுத்த வகுப்புகளுக்கு சென்று மிக நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.